நான் கொல்லேன் மதுசூதனா, மூலகாளவும் கொல்லாத நான் இம்மண்ணுக்காகக் கொல்வேனா. ஹரியோம். இந்த பாடலில் அர்ஜுனன் தர்மம் அதர்மத்திற்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, தன் சௌகரியத்திற்காக தர்மத்தையும் அதர்மத்தையும் மாற்றிக்கொள்கின்றான். நம்மில் பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். இங்கே அர்ஜுனன் விசேஷ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆம், தர்மம் இரண்டு வகை. ஒன்று சாதாரண தர்மம், இன்னொன்று விசேஷ தர்மம். சாதாரண தர்மம் என்னவென்றால், மற்றவர்கள் என்னை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று எண்ணுகிறேனோ நான் அவர்களை அதே முறையில் வழிநடத்துவது. உதாரணத்திற்கு, என்னை யாரும் இகழக்கூடாது, ஹிம்சிக்கக்கூடாது, குறை கூறக்கூடாது என்று நான் எண்ணுவது போல, நான் யாரையும் குறை கூறாது ஹிம்சிக்காது இருப்பதுதான் சாதாரண தர்மம். இது அகில உலகத்திற்கும் பொதுவானது. இரண்டாவது விசேஷ தர்மம் என்னவென்றால், உலக மக்களை நான்காக பகவான் பிரிக்கின்றார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டுவா, சிந்தனையாளன், தலைவன், செல்வ வளம் நாடுவோர், சுயநல விரும்பி என்று. இங்கே அர்ஜுனன் தலைவன். தலைவனின் பண்பு, கடமை நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பது. யுத்த களத்தில் அர்ஜுனன் இருந்து கொண்டு விசேஷ தர்மத்தை கடைபிடிக்காது சாதாரண தர்மத்தை பற்றி பேசுகிறான். எனக்கு இந்த வெற்றியில் விருப்பமில்லை, ராஜ்யம் சுகம் தேவையில்லை, இவைகளினால் எனக்கு என்ன பிரயோஜனம் வந்துவிடப் போகிறது கோவிந்தா என்று புத்தியின் புலம்பல் ஆரம்பமாகிறது. மேற்கொண்டு அடுத்த பாடல்.